வணக்கம் நண்பர்களே, ஒரு சூப்பர் பிளேஸை நம்ம தேடி போய் கொண்டிருக்கிறோம். திடியன் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலையைத்தான் பார்வையிட போகிறோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து உசிலம்பட்டி போற வழியில் செல்லம்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றூரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் நீங்க போனீங்கன்னா இந்த திடியன் மலையை நீங்கள் கண்டடையலாம். இந்த திடியன் கிராமம் திடியன், வாளாந்தூர், கர்மாத்தூர், புத்தூர், வேப்பனூத்து, கொடிக்குளம், தும்மக்குண்டு மற்றும் பாப்பாப்பட்டி ஆகிய 8 ஊர்கள் சேர்ந்ததுதான் இந்த திடியன் என்ற கிராமம். நண்பர்களே, இந்த திடியன் மலைக்கு அருகில் ஒரு அழகான ஒரு தாமரை குளத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த தாமரை குளம் தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படுகிறது. இந்த மலையில் உள்ள கட்டை விரல் என்று சொல்லக்கூடிய மரணத்தை வென்ற சித்தர்கள் தான் இந்த மலையின் பக்கவாட்டில் ஆண்டி புடவு என்று சொல்லக்கூடிய குகையில் வாழ்ந்ததாக இங்குள்ள வரலாறு சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இப்போது நாங்கள் மேலே சென்று அந்த குகையைத்தான் பார்வையிட போகிறோம். பஞ்ச பாண்டவர்களில் கடைசி தம்பியாகிய சகாதேவன் இந்த திடியன் மலையில்தான் வான சாஸ்திரங்கள் கற்றதாகவும் இங்கு வரலாறு சொல்லப்படுகிறது. அதோடு இல்லாமல் அகத்தியர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தரும் கைலாயத்தில் இருந்து இறங்கி வந்து இங்குதான் தனது யாத்திரையை தொடர்ந்ததாகவும் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. எதுவுமே எழுத்துப்பூர்வமாக இல்லை என்பதுதான் உண்மை. இந்த மலையும் தொல்லியல் துறைவசம் இருந்தால் இதற்கான விடையும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். நண்பர்களே, இப்போது நாம் மேலே சென்று கொண்டிருக்கிறோம். பாதை ஓரளவுக்கு நல்லாகவே அமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, அற்புதமாக நீங்க செல்லலாம். செல்லும் வழியில் பக்கவாட்டில் ஒரு பாதி தொலைவில் தான் இந்த சித்தர்கள், அதாவது கட்டை விரல் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குகை. இதற்கு படிக்கட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் கவனமுடன் தான் செல்ல வேண்டும். இதுதான் நண்பர்களே ஆண்டி புடவு என்று சொல்லக்கூடிய கட்டை விரல் சித்தர்கள் தியானம் செய்ததாக இந்த இடம் சொல்லப்படுகிறது. ரொம்ப தாழ்ந்ததாக காணப்படும். நீங்க குனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். நண்பர்களே, இந்த பகுதி முழுவதுமாகவே கரடு முரடாகத்தான் காணப்பட்டது. இந்த இடத்தில் ஒரு மருத்துவம் செய்வதற்கான ஒரு உரலும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்ளே செல்லும் போது, இந்த குகைக்குள் செல்லும் போது கட்டை விரல் சித்தர்கள் என்று இங்கு சொல்லப்படுகிற அந்த சித்தர்கள் இப்படி வந்தார்கள் என்றால், இவர்கள் எல்லாருமே மரணத்தை வென்றவர்கள், இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்று இந்த கிராமத்தின் உள்ள மூதாதையர்கள் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, இன்னும் அவர்கள் அந்த கட்டை விரல் அளவில்தான் அவர்கள் இந்த சித்தர்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் சூரியனுக்கு முன்னதாகவே மலையை விட்டு கீழே இறங்கி அதிகாலையில் அந்த தாமரை குளத்தில் நீராடி செல்வதாகவும் இந்த ஊர் மக்களும் இதன் வரலாறும் சொல்லுகிறது. அவர்களை பாதுகாக்க வெண்ணாடை அணிந்து வெண்ணாடை சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டை விரல் சித்தர்களும் அவர்களை பாதுகாப்புக்காக இந்த இடத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, அதிசயம் மிகுந்த இந்த திடியன் மலையை தொல்லியல் துறையும் அரசும் இதனுடைய பார்வைப்பட்டால் நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக அமையும். மேலும் சித்தர்களுடைய வரலாறும் உயிர்ப்பிக்கப்படும்.
மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த பகுதியை அனைவரும் சென்று பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்முடைய நேச்சர் எக்ஸோடஸ் சேனல்.